காட்சியிருக்கிறோம். முதலில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். காமராஜர் அவர்களை பெயர் சொல்லி அழைக்க எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை. என்னுடைய ஐயா என்று தான் கூப்பிட விரும்புகிறேன். என் ஐயாவின் பிறப்பு பற்றியும் இளமை பருவம் பற்றியும் ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனால் என் ஐயாவின் அரசியல் பணியும் ஆட்சி பணியும் பற்றி உங்களுக்கு சொல்ல வந்துள்ளேன். முதலில் என் ஐயாவின் விடுதலை போர், விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் ஐயா. ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார் என் ஐயா. இதனால் என் ஐயாவை காந்திய வழியில் கடமையாற்றியதால் 1954 அரியணை ஏற்றி தமிழ்நாடு மக்கள் அழகு பார்த்தார்கள். இரண்டாவதாக கல்விக்கண் பிறந்தவர் ஐயா. ஐயா முதலமைச்சரானதும் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிகளை திறந்தார் ஐயா. கல்வி என்னும் சொத்தை பெற்றுவிட்டாலே வறுமை தானாக ஒழிந்துவிடும் என்பதே ஐயாவின் எண்ணம். ஏழை பணக்காரர் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிகளில் சீருடையை கட்டாயமாக்கினார். அது மட்டும் இல்ல, இலவச மதிய உணவு திட்டத்தை உருவாக்கி மாணவர்களின் பசியை போக்கினார். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகிலும் கற்கை நன்றே என்ற ஔவையின் வாக்குப்படி பள்ளி வந்த பிள்ளைகள் பசியார பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவர் என்னுடைய ஐயா. இதனால் தான் என் ஐயாவை கல்வி கண் திறந்தவர் என்று சொல்கிறார்கள். மூன்றாவதாக என் ஐயா தீட்டிய திட்டங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்ந்த என் ஐயாவின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்ப்பாசன திட்டங்கள், பரம்பிக்குளம் ஆழியார் அணை ஒப்பந்தம், நீர்மீன் திட்டங்கள், நிலச்சீர் திருத்தம், அணைக்கட்டுகள், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க நிறுவனம், தொழில் வளர்ச்சி திட்டங்கள், கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தீட்டினார் ஐயா. என் ஐயாவின் ஆட்சியின் அசத்தல் திட்டங்களால் வளமானது நம் தமிழ்நாடு. மூன்றாவதாக முதலமைச்சராக இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்ந்தவர் என் ஐயா. ஒரு நாள் ஐயா பொதுக்கூட்டத்திற்கு சென்று விட்டு வரும் பொழுது ஒருவர் கேட்கிறார், ஐயா நீங்கள் எப்பொழுதும் வலது பக்கம் தானே துண்டணிவீர்கள், இன்று ஏன் இடது பக்கமாய் அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஐயா சிரித்தபடியே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இடது பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கத்தான் இடது பக்கமா துண்டு போட்டு இருக்க என்று சொன்னார் ஐயா. இதை போல் இன்னொரு நிகழ்வு. ஒரு நாள் ஐயா அம்மா வீட்டில் சாப்பிட கை கழுவும் பொழுது அங்கு பார்க்கிறார், அங்கு ஒரு திருப்பை பிரிக்கிறது. அதனை கண்டு அம்மாவிடம் கேட்கிறார், அம்மா பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி வாங்கினீங்களாமா என்று கேட்கிறார். அதற்கு அம்மா, அதெல்லாம் இல்லப்பா, ஏதோ 4 ஆபீசர் வந்தாங்க, சிஎம் வீட்டுல தண்ணி வசதி கூடவா இல்ல அப்படின்னு வச்சுட்டு போனாங்க, அதான்ப்பா. உடனே அந்த ஆபீசரை வரவழைத்ததை பிடுங்கி போடுங்கள் என்றார். இதை போல் அரசு பதவியில் இருக்கும் எல்லாரும் கட்டணம் செலுத்தாமலே திருப்பைப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணம் தோன்றும். அதற்கு நாமும் ஒரு உதாரணமாய் ஆகிவிடக் கூடாது என்றார் ஐயா. இறுதியாக ஐயாவுக்கு ஒரு செய்தி வருகிறது, உங்கள் அம்மா இறந்து விட்டார்கள் என்று. உடனே ஐயா ஓடோடி செல்கிறார். அங்கு இறுதி சடங்கு செய்துவிட்டு பிணத்தை எரிக்கும் தொழிலாளி வந்து, ஐயா கூலி தாங்க ஐயா என்று கேட்கிறார். அதற்கு ஐயா பதறி போய் தன் சட்டை பாக்கெட்டை பார்க்கிறார். அதில் 1 ரூபாய் கூட இல்லை என கண் கலங்கினார். தனக்கென வாழாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் என் ஐயா. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் கண் கலங்கி, இப்படி கூட வாழ்ந்து காட்டலாமா என்று நினைக்க விட்டார் ஐயா. அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிக
பொக்கிஷமாவார். ஐந்தாவதாக ஐயா அவர்களின் இறப்பு. ஐயா அவர்கள் 1954 அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72வது வயதில் காலமானார். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை, வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்தவர் என் ஐயா. அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது. கல்வி கண் திறந்தவரே, காலங்கள் மாறினாலும் உமை போல கோடான கோடி கல்வி கண்களை திறக்க வரம் கேட்டு வீட்டிலும் நாட்டிலும் நீர் பேசிய வசனங்களை, நீர் செய்த தியாகங்களை செந்தூர மதுரமாய் தெளித்து நன்றி பெருக்கோடு நம் நாடு பொன்னாடாய் திகழ என்று உழைப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.